ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பால் ஜூஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், சர்க்கரை, சியா சீட்ஸ், மாம்பழம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தேங்காய் பால் எடுக்கணும் நம்ம. ஸோ முதல்ல தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுன்னு இருக்கோம். ஸோ இதை நம்ம ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குளிர்ச்சி கொடுக்குறோம். ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது இதில். முதல்ல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ இதில் தேங்காய் பாலில் அடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜார்ஸ் எல்லாம் கிடைக்கிது. ஸோ அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இது ஸோ இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு வாட்டி நம்ம போட்டுக்கலாம். பிகாஸ் அப்படியே இருக்குது, அதனால் இன்னொரு வாட்டி ஒரு அடி அடிச்சிடலாங்க. வயிற்று புண்ணுக்கெல்லாம் தேங்காய் பால் ரொம்ப நல்லதுங்க. வயிறு வலின்னா கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே வெறும் தேங்காய் பால் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம நார்மல் ஜூஸ் பண்ணுறதோட இந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்டாக நீங்கள் அதை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் பால் ஜூஸ் ஒரு ட்ரெண்டாக போயின்னு இருக்குது. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு பழம் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இப்போ ஒரு பழம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றதோட வீட்டில் செஞ்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். நம்மளுக்கு நீட்டாக நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் போட்டுக்கலாம். இதில் எந்த எசன்ஸு எதுவுமே யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெறும் தேங்காய் பாலும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ண போகிறேன். மாம்பழம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதுவும் நம்ம இந்த ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் என்ன இந்த ஃப்ரூட்ஸ் இப்போ மாதுளம் பண்ணுவோம், மாதுளம் ஜூஸு,
அந்த மாதிரி நிறைய ஆப்பிள் ஜூஸு இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நம்ம பால் ஆட் பண்ணுறோம். நீங்கள் பாலுக்கு பதிலாக இந்த தேங்காய் பால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பால், இளநீ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குங்க. ஹெல்த்துக்கு என்ன நல்லதுன்னுட்டு நம்மளாக யோசித்து பண்ணுறது தாங்க. அப்போ தான் வீட்டில் எல்லாருக்குமே நம்ம வந்து ஒரு நல்ல சத்துள்ள உணவு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இதுலேயே கொஞ்சம் இந்த தேங்காய் பால் போட்டுக்கிறேன். இதோட சுகர், இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குன்னா மாம்பழம் ஆல்ரெடி தித்திப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜார் வந்துட்டு உங்களுக்கு வந்து தனியாகவே கிடைக்கிது செப்பரேட்டாக. ஸோ இதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்கி உங்களோட மிக்சிக்கு வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கிளாஸில் வந்து இதில் போடுங்க இந்த பீசஸ்ஸு. ஸோ நீங்கள் இது மாம்பழத்துக்கு பதிலாக வந்து ஜாக் ஃப்ரூட் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா அது கூட யூஸ் பண்ணலாம். மஸ்க் மெலன் அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட்டானா மாதுளம்பழம் கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இப்போ மாம்பழம் வந்து குட்டி குட்டி பீசஸை கட் பண்ணி போட்டாச்சு. இதோட ஐஸ் க்யூப்ஸ், இப்போ இது வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்து தேங்காய் பால் மாம்பழம் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, நல்லா பிளெண்டாக இருக்குது. பாருங்கள், திக்காக ஃப்ரெஷ்ஷாக வந்து இதாவது ஸோ எந்த தண்ணியும் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க நீங்கள் இதில். இதோட சியா சீட்ஸ் வந்து அப்புறம் வந்து பாதாம் பிசினி ரெண்டுமே வந்து நீங்கள் எந்த ஜூஸில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும். அதே மாதிரி தேங்காய் பால் மாதிரி இதுவும் குளிர்ச்சி கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதோட நீங்கள் எந்த நட்ஸ் கூட மேலே போட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. குடிக்கும்போது நல்லா நட்ஸு, மேங்கோ எல்லாமே வந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான தேங்காய் பால் ஜூஸ். ஸோ யூஸிங் எனி ஃப்ரூட்ஸ், நீங்கள் வந்து இந்த மேங்கோன்றதே கிடையாது, எல்லா ஃப்ரூட்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதில். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.